மின்மை பலரை தௌபாவின் பக்கம் உங்களை இணைக்கலாம், உங்களை வழி நடத்தலாம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது சாலிம் இப்னு அப்துல்லா பின் உமர் ரஹிமஹுல்லா, அதாவது அப்துல்லா இப்னு உமருடைய மகன் தவாப் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அதாவது இந்த ட்ரெஸ் வந்து 2 திர்ஹம் அளவுக்கான ட்ரெஸ் போட்டிக்கிறார், அவ்வளவுதான். எந்த லக்ஸரியான இதுவும் இல்லை. செருப்பும் கூட கையில வச்சிருக்கிறாரு, சாதாரண செருப்பு. நினைத்தால் ஆட்சிக்கு அதாவது நிற்கக்கூடிய அளவிலான அமைப்புல தந்தை இருக்கிறார், தந்தை இருந்தவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய மகன் அந்த தவாப் செஞ்சுக்கிட்டார். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லா 20 வருஷம் ஆட்சி செஞ்சவர். அவர் தவாப் செய்யற இடத்துல இவரை கண்டோடனே நல்லவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தானே ஆட்சியாளருக்கு இருக்கும். கண்ட உடனே அவர்கிட்ட சொல்றாரு, யா சாலிம், உங்களுக்கு ஏதாவது நான் நிறைவேற்றணும், தேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களான்னு தவாப் செய்யறதுல கேட்கிறார். அவர் திருப்பி சொல்றாரு, உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய இடத்திலிருந்து உங்கள்கிட்ட கேட்க சொல்றீங்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையான்னு கேட்டார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஈமானுடைய எந்த பலம், எந்த உறுதி, எந்த விளக்கம் இருந்தா இந்த கேள்வி ஒருத்தருக்கு வரும். அதுவும் இந்த விளக்கமே வந்தாலும் இப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படி கேட்ட உடனேயே அந்த இடத்துல அவருக்கு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒரு வெட்கத்துக்குள்ளாகிறார். ஹரம் அல்லாஹ்விடத்துல கேட்கிற இடத்துல வந்து நான் இவர்கிட்ட இப்படி சொல்லிட்டேனே என்று அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர் வெளியே போய் வெயிட் பண்றாரு. இவர் வரும் வரைக்கும், யாரு சாலிம் ரஹிமஹுல்லா வரும் வரைக்கும் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி வெளியே வந்தோடனே கேட்கிறாங்க, அந்த இடத்துல நான் கேட்கிறது பிழை, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு உலக ரீதியாக எதுவும் தேவைகள் நிறைவேற்றுவதற்கு இருக்கான்னு 2ஆம் முறை கேட்கிறார். அப்ப அவர் பணிவா தானே கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே கையில வச்சுட்டிக்கிறவன்ட்டே நான் உலகத்தை கேட்கல, கையில வைக்காத உங்கள்கிட்ட நான் கேட்பேனான்னு கேட்டார். இந்த உலகத்தையே கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்திலேயே நான் இந்த உலகத்தை என்ன செய்யல, நான் கேட்கவில்லை, உங்களிடத்துல நான் இந்த உலகத்தை கேட்பேன் என்று கேட்ட உடனேயே அதாவது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வந்து அப்படி ஒரு படிப்பினை பெற்றவராக அந்த இடத்துல மாறினாரு. அது அவருடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம்